10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல சப்ளிமெண்டரி செக்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிற சாப்டர் ஜிக்ஸாக் யூனிட் 2 சப்ளிமெண்டரி போர்ஷன்ல ஜிக்ஸாக் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து பேஜ் நம்பர் 50 நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. இந்த ஜிக்ஸாக்ங்கிற ஒரு பறவை இந்த கிருஷ்ணன் ஃபேமிலிக்கு வந்து கூட்டின்னு வராங்க. அவங்க எப்படி அதை சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையில நம்ம பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமா இந்த பாடத்துல இருக்கிற மெயின் கேரக்டர்ஸ் அது வந்து யாருன்னு தெரிஞ்சுட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். அசோக் டி கிருஷ்ணன் இவர் தான் ஒரு டாக்டரா இருக்காரு. இஸ் அ சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் இன் அ கிளினிக், சைல்ட் கிளினிக். அப்புறம் அவங்க வைஃப் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன், வைஃப் ஆஃப் இந்த கிருஷ்ணன். அப்புறம் அவங்களோட குழந்தைகள் தான் மாயா, அரவிந்த். இந்த கேரக்டர்ஸ்லாம் தான் இந்த கதையை நம்ம பாக்குறத நமக்கு தெரிஞ்சுப்போம். அப்புறம் சோமுங்கிறவர் வந்து இந்த கிருஷ்ணனோட கசின். அவர் தான் அந்த பறவையை பார்த்துக்கோங்கன்னு சொல்ல போறார். அப்புறம் விசுங்கிறவர் வந்து சோமுஸ் குக், the person who wanted to give the bird to Krishnan, that person's cook. Visu is Somu's cook. Zigzag, இந்த zigzag தான் இந்த பாடத்தோடைய பேரும் சரி, இந்த பறவை பத்தி தான் இதுல நம்ம பார்ப்போம். மெயினா இந்த பறவை சுத்தி தான் இந்த கதை இருக்கும். ஸோ இந்த சாப்டரோட ஆத்தர், ஜிக்ஸாகோட ஆத்தர் வந்து யாருன்னா ஆஷா நெதேமியா. Zigzag by ஆஷா நெஹேமியா. சாரி, அவங்கள பத்தி முதல்ல நம்ம பார்த்துருவோம், அவங்க யாருன்னு. ஆஷா நெஹேமியா அவங்க வந்து she was born in 1958 at Chennai and she has lived, studied and worked in 8 different cities and small towns and is now a resident of Bangalore. அவங்க 8 ஊர்கள், 8 சிட்டில வந்து அப்புறம் சிறு டவுன் அங்கெல்லாம் இருந்து இப்போ வந்து அவங்க பெங்களூர்ல வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. she has always been interested in writing. எழுதுறதுல வந்து அவங்களுக்கு எப்போதுமே ஒரு ஆர்வம், தனி ஆர்வம் இருந்துட்டே இருக்கு. her love for reading led her to study literature in college. இந்த படிக்கிறதுல இந்த ஆர்வத்தினால அவங்க வந்து தன்னோட கரியரே வந்து லிட்ரேச்சர் அதுல படிக்கணுங்கிறது தான், காலேஜ் அதுலதான் சேர்ந்திருக்காங்க, லிட்ரேச்சர் படிக்கணுங்கிறதுக்கு தான் சேர்ந்தாங்க. if she had not been a writer she would have been a teacher. எழுத்தாளரா இல்லாம இருந்தாருன்னா அவங்க வந்து ஒரு டீச்சரா, ஒரு ஆசிரியரா பணிபுரிஞ்சிருப்பாங்க. ஹியூமர், ஃபேண்டசி, மிஸ்ட்ரி அண்ட் அட்வென்ச்சர் ஆர் தி ஸ்ட்ராங் எலிமெண்ட்ஸ் இன் ஹர் ஒர்க். இந்த ஹாஸ்யம், இந்த ஒரு தேடல், மிஸ்ட்ரி, அட்வென்ச்சர், அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் தான் அவங்களோட ஒர்க்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஷீ லவ்ஸ் பேக்கிங், வாக்கிங், ரீடிங் அண்ட் டிராவலிங். இந்த கேக் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, தட் இஸ் கால்ட் அஸ் பேக்கிங். ஸோ அந்த மாதிரி பண்றது, இல்லைன்னா வாக்கிங், ரீடிங், டிராவலிங், இதெல்லாம் தான் அவங்களோட இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கு. வாங்க நம்ம ஸ்டோரியை பார்க்கலாம். The family that shelters a new pet is totally taken up by the commotions it creates at home. ஒரு குடும்பத்துல ஒரு புது ஒரு பெட் வரப்போகுது. சம்திங் யூ ப்ரீட் அட் ஹோம். நீங்க ஒரு வீட்டுல ஒரு வளர்க்குற ஒரு செல்ல பிராணியை தான் பெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து கிரியேட் பண்ற ஒரு கமோஷன்னா ஒரு பரபரப்பு, அது பண்ற செயல்கள், அதெல்லாம் தான் கமோஷன் சொல்லுவோம். இட் கிரியேட்ஸ் அட் ஹோம். அதை பத்தின கதையை தான் இந்த இதுல நம்ம பார்க்க போறோம். ஜிக்ஸாக்ல ரீட் ஆன் த ஸ்டோரி டு ஃபைண்ட் அவுட் வேர் there is a turn of events where the get to know the reality.
அதோட உண்மை என்னங்கிறது இந்த கதையை பார்க்க தான் நமக்கு அது என்ன பண்றதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். டாக்டர் அசோக் டி கிருஷ்ணன்ஸ் கிளினிக் யூசுவலி சவுண்டட் மோர் லைக் அ ஏன்ஷியன்ட் சைனீஸ் டார்ச்சர் சேம்பர் தேன் அ சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிளினிக். இந்த சைனீஸ் டார்ச்சர் சேம்பர்ங்கிறது இங்க ஒரு மாதிரி கொடுமைப்படுத்துற இடம். டார்ச்சர் சேம்பர்னா ஒரு பனிஷ் பண்றது, ஒரு கொடுமைப்படுத்துறது, ஏதாவது தண்டனை கொடுக்குற இடம், அந்த சேம்பர்ல கொடுப்பாங்க. அந்த மாதிரி சத்தமா தான். சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிளினிக்னா இந்த குழந்தைகள் பாத்துக்கிற டாக்டர், பீடியாட்ரிஷியன், அந்த சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட்லாம் அங்கதானே இருப்பாங்க. அது மாதிரி இல்லாம ஒரு சைனீஸ் டார்ச்சர் சேம்பர் மாதிரி இருந்தது இவரோட கிளினிக் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் வாஸ் பிகாஸ் த டைனி சில்ட்ரன் ஹூ வேர் ஹிஸ் பேஷன்ஸ் லெஃப்ட் அவுட் அ வெரைட்டி ஆஃப் பிளட் கர்லிங் எல்ஸ் அண்ட் இயர் ஸ்பிளிட்டிங் சாப்ஸ். அப்படியே காது கிழிற அளவுக்கு சத்தம், அழுகையுமா, இல்லாட்டி ஒரே சத்தம், ஒரு எனிதிங் தட் ஃபில்ட் வித் ஹாரர், தட் இஸ் கால்ட் அஸ் பிளட் கர்லிங் ஹெல்ஸ். பிளட் கர்லிங் ஹெல்ஸ்ன்னு எழுதியிருக்கு இல்லையா இங்க வார்த்தை. அப்படின்னா சம்திங் தட் இஸ் ஃபில்ட் வித் ஹாரர், ஒரே பயங்கரமா சத்தம் இதுவுமா இருக்கிற இடத்துக்கு வந்து, ஹாரர் படம்னா எப்படி நம்ம பார்ப்போம், ஒரே சத்தமா ரொம்ப பயமா அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது போல. இயர் ஸ்பிளிட்டிங் சாப்ஸ், காதை கிழிற அளவுக்கு அப்படியே அந்த மாதிரி சத்தம் உடைய இடமா இருந்திருக்கு இந்த கிளினிக். இட்ஸ் ஆல் பிகாஸ் மை பேஷன்ஸ் வேர் மேக்கிங் சோ மச் நாய்ஸ் அண்ட் கிரைங் சோ லவுட்லி. ஹி அப்பாலஜைஸ் டு ஹிஸ் வைஃப் ஒன் ஈவினிங். ஏன் அது அவ்வளவு சத்தமா இருந்ததுன்னா, இந்த மாதிரி குழந்தைகள் தான் அவரோட பேஷன்ஸா இருந்திருக்கு. இந்த குழந்தைகள் அழும் இல்லையா, ஊசி போடுறது அந்த மாதிரி. சோ அந்த சத்தத்தினாலதான், அந்த அழற சத்தத்தினாலதான் இவ்வளவு நாய்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு வாட்டி அவரோட வைஃபுக்கு வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. ஏன் சொல்றாங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். That Somu couldn't hear me properly. He rang me in the clinic to ask whether we could keep Zizak with us when he leaves for Alaska. சோமுங்கிறவர் வந்து இந்த கிருஷ்ணன், அவரோட கசின், அவருக்கு வந்து போன் பண்றாரு. ஆனா இவரால ஒழுங்கா அந்த சத்தத்துல வந்து பதில் சொல்ல முடியல. தட் இந்த விஷயத்த வந்து இவரோட வைஃபுக்கு இவர் வந்து சொல்றாரு, அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறார். நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன். He apologized to his wife one evening. என்னன்னு சொல்றாரு? He rang me in the clinic to ask whether we could keep Zizak with us when he leaves for Alaska. இந்த சோமுங்கிறவர் வந்து அலாஸ்காங்கிற ஊருக்கு போறார், நீங்க வச்சுக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. And now Somu thinks I said yes even though I clearly said no. நான் ஒத்துருக்கேன் அப்படின்னு அவர் நினைச்சுட்டு இருக்காரு. ஆனா நான் வந்து தெளிவா முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார். I know you are busy getting your painting ready for your exhibition next week அப்படின்னு அவர் இழுத்துட்டே சொல்றார் கிருஷ்ணன். எனக்கு தெரியும் நீ வந்து உன்னோட பெயிண்டிங், அவங்க வைஃப், கிருஷ்ணனோட வைஃப் வந்து நிறைய பெயிண்டிங் பண்ணுவாங்க, அது வந்து எக்ஸிபிஷன்ல வெளிப்படுத்துறதுக்காக அவங்க அதுல வந்து பிஸியா இருக்காங்க. நீ அதுல பிஸியா இருக்கிறதுனால நீ அதுல ரொம்ப ஈடுபாடா அதை செஞ்சுட்டு இருக்க, அதனால நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கல, அது போலதான், அதனாலதான் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனா சோமு வந்து நான் ஆமான்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கார் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார் அவர் வைஃப்ட. Zizak interrupted their 9-year-old daughter Maya. ஜிசாகா அப்படின்னு அவங்க 9 வயசு பொன் குழந்தை மாயா வந்து நடுவுல அவங்க 2 பேர் பேசுறத வந்து பேசுறான். Isn't that Uncle Somu's prized green and gold fighting beetle, the one that spits deadly poison straight in its opponent's eye? இதுதானே ஒரு பச்சையும் தங்க நிறமா உள்ள இந்த பீட்டில் பறவை, அதுதானே இந்த கெட்ட விஷத்தை வந்து எதிராளி கண்ணுல வந்து அப்படியே டைரக்டா துப்புமே, அந்த பறவையாது, அந்த விஷயம் அதுதான் ஜிசாகா அப்படின்னு கேக்குறா. நோ கரெக்டட் ஹர் ஓல்டர் பிரதர் அரவிந்த், ஐ ஷைனிங் இன் பியோர் டிலைட். இல்ல அதெல்லாம் கிடையாது அப்படின்னு மாயாவோட எல்டர் பிரதர் அரவிந்த் வந்து சொல்றா. த பீட்டில் இஸ் கால்ட் ஸ்பிட்ஃபயர். நீ சொல்ற பீட்டில் பேர் வந்து ஸ்பிட்ஃபயர். ஜிசாக் வந்து என்னவா இருக்கும்னா, ஜிசாக் மஸ்ட் பி அங்கிள் சோமுஸ் பெட் ஸ்னேக். அந்த சோமு அங்கிள், சோமுவோட செல்ல பிராணியா வளர்க்கப்படுற பாம்பா இருக்கலாம் அப்படின்னு அரவிந்த் சொல்றான். த ஆப்பிரிக்கன் சைட் வைண்டர், யூ நோ, த ஒன் தட் ஸ்லிதர்ஸ் zigzag all over his house. பாம்பு வளைஞ்சு நெளிஞ்சு ஓடும்ல, அதனாலதான் அதுக்கு zigzag, that slithers zigzag all over his house. அதனாலதான் அந்த பெட்டை பத்தி தான் சொல்றாரு அப்படின்னு அரவிந்த் சொல்றான். You are both quite mistaken. Their father hastened to explain, seeing his wife's horrified expression. அவங்க வைஃப் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் பார்க்கறதுக்கும் இந்த 2 குழந்தைகள் சொல்றத பார்த்தும் இந்த கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, நீங்க 2 பேருமே தவறுதலா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. Zigzag is a most harmless, unusual and lovable bird.
அது யாருக்குமே தீண்டு கொடுக்காத ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பாசமா இருக்கக்கூடிய ஒரு லவ்வபிள் பேர்ட், ஒரு வித்தியாசமான ஒரு பறவை அது. apparently it was bred by a genuine African witch doctor who gifted it to Somu when he being a child specialist like me. நான் வந்து சைல்ட் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிற போல அந்த ஒரு ஆப்பிரிக்கன் டாக்டர் வந்து சோமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு பறவை இனம். பிரெட் அப்படின்னா BRED. It is a past participle of the word breed. BREED. அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் தான் பிரெட் அப்படிங்கிறது. நம்ம BREAD சொல்றோமே அது கிடையாது. பிரீடோட பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் வந்து தான் பிரெட் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஸ்பெல்லிங் BRED. இதோ இந்த வார்த்தை நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற வார்த்தை தான் பிரெட். ஸோ being a child specialist like me cured the witch doctor's son while he was touring the deepest jungles of equatorial Africa last month. Somu says the bird is an absolute treasure and a real help. அது வந்து ஒரு பொக்கிஷமான ஒரு பறவை, அது வந்து அவ்வளோ உதவி செய்யும் அப்படின்னு சோமு சொல்றா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட. இட்ஸ் இஸ் ஃபேவரட் பெட், யூனோ. அவரோட செல்ல பிராணி, அது ரொம்ப பிடிச்சது செல்ல பிராணி அவருக்கு, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ற. Somu might be your best friend, but most of these so-called favorite possessions that he has given us were absolute nuisances. அவரோட ரொம்ப பிரியமான ஒரு விஷயம், ரொம்ப பொசிஷனா அவர் கன்சிடர் பண்றது எல்லாமே ஒரு நியூசன்ஸா தான் இருந்திருக்கு, ஒரே தொல்லையா இருந்திருக்கு. நியூசன்ஸ்னா தமிழ் என்ன சொல்லுவோம்? தொல்லை. அவர் ஆசையா ஒரு கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், அவரோட செல்ல பிராணியா இருக்கட்டும், தனக்கு ரொம்ப ஒசந்ததா தோன்றது எல்லாமே நமக்கு தொல்லை கொடுக்கறதாவே தான் இருந்திருக்கு அப்படின்னு கிருஷ்ணனோட வைஃப் வந்து கோபமா சொல்றாங்க. A talented artist, she applied a dab of yellow orchid paint onto her painting titled Sunset at Marina, paused for a moment to survey the effect and then continue. அவங்க வந்து இந்த மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், பெயிண்டிங் ஆர்டிஸ்ட். அவங்க வந்து அந்த பெயிண்ட் பண்ணிட்டே அந்த எல்லோ ஆர்ச்சிட் பெயிண்ட வந்து அவங்க ஒரு பெயிண்டிங் டைட்டில் பண்ணிருக்காங்க, சன்செட் அட் மரீனா. அதை செஞ்சுட்டே பேச்சு கொடுக்குறாங்க கிருஷ்ணன்ட்ட. திடீர்னு ஒரு பாஸ், திடீர்னு நிப்பாட்டிட்டு கண்டினியூ பண்றாங்க. ரிமெம்பர் the rare insect eating plant he brought back from the wettest corner of Amazonian rainforest. உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட்னு? இந்த புழு, இந்த புழு பூச்சி சொல்லுவோம்ல, இன்செக்ட். அந்த பிளான்ட்டை சாப்பிட்ற ஒரு பூச்சியை வந்து கொண்டு வந்தாங்க. எங்கேருந்து கொண்டு வந்தாரு? அமேசானியன் ரெயின் ஃபாரஸ்ட், அங்கேருந்து கொண்டு வந்தாங்க. He insisted that we keep it because it would eat the mosquitoes in the house, and now that wretched plant requires a room heater to keep it alive in Chennai. அதை வச்சுட்டா வீட்டுல இந்த கொசு தொல்லையே இருக்காது, இதுக்கு வீட்டுல இருக்கிற கொசு எல்லாம் அந்த பூச்சியே சாப்பிட்டுடும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதை இப்ப பராமரிக்கிறதுக்கே நம்ம ரூம் ஹீட்டர் வச்சுக்க வேண்டியது, அதுவும் சென்னை மாதிரி ஒரு ஊர்ல, அதுவே ஒரு சூடா இருக்கிற ஊரு, அந்த ஊர்லயே ரூம் ஹீட்டர் வச்சுக்கணும். அது அது இருந்தாதான் உயிரோட இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கொண்டு விட்டாரு அவரு, அந்த பூச்சி அந்த வச்சுக்கோங்கன்னு சொல்லி. இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா, இப்ப வேற இந்த பறவை வேற கொண்டு வச்சுக்க சொல்லியிருக்காங்களே. ஏற்கனவே அவர் ஆசையா கொடுத்த பல விஷயங்கள் வந்து இவங்களுக்கு நிறைய தொல்லை தான் கொடுத்துருக்கு. அதனால இதை ஏன் வச்சுக்கணும், இதை வச்சுக்க வேண்டாம், அதை ஒமிட் பண்றதுக்கு, அதை நெக்லெக்ட் பண்ற மாதிரியே கிருஷ்ணன் வைஃப் வந்து சொல்றாங்க. மா, protested Arvind, that's not really true. Uncle Somu's given us some really fabulous gifts. அப்படிலாம் கிடையாதும்மா, அது உண்மையும் இல்ல. சோமு அங்கிள் அவர் வந்து நமக்கு நிறைய அற்புதமான ஒரு பரிசு கிஃப்ட் அதெல்லாமுமே கொடுத்துருக்காரு, பொக்கிஷனங்கள்லாம் கூட கொடுத்துருக்காரு. ரைட்? ரிமெம்பர் த டைனி பென் நைஃப் he gave me last year, the one with a genuine shark's tooth blade that's been really useful. Maya joined the protest. மாயாவும் அவர் அண்ணாக்கு வந்து சப்போர்ட் பண்ற போல என்ன சொல்றாங்க, அவர் வந்து ஒரு பென் நைஃப் கொடுத்தாரு. அது வந்து எதால பண்ணப்பட்ட பென் நைஃப்? ஷார்க், சுறா மீன், அந்த மீனால, அந்த அதோட பல்லால செய்யப்பட்ட பிளேடா. சோ அது வந்து அவ்வளோ உதவியா இருக்கு எனக்கு அப்படின்னு மாயாவும் அவர் பிரதரோட சேர்ந்துட்டு சப்போர்ட் பண்றான். நோ ஒன் பட் யூ மாயா, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் டோல்ட் ஹர் டாட்டர் ஸ்டர்ன்லி. நல்லா அழுத்தமா, ஒரு மாதிரி அழுத்தமா சொல்றாங்க மிஸ்ஸஸ் கிருஷ்ணன்.
No one but you, Maya, Mrs. Krishnan told her daughter sternly, would describe a penknife that has cut open the pockets of 3 skirts and 2 pairs of jeans as really useful. இந்த 3 ஸ்கர்ட்டும் 2 பேர் ஆஃப் ஜீன்ஸையும் கிழிச்ச அந்த பென் நைஃப் தான் நீ ரொம்ப உபயோகமான ஒரு விஷயம் நீ சொல்றியா அப்படின்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து மாயாவை பார்த்து அதட்டி சொல்றாங்க. And what about the aboriginal boomerang Uncle Somu bought us all the way from Australia? Aboriginal அப்படின்னா ஒரு அந்த விஷயமே இதுதான் முதல் முறையா ஒரு பாக்குற ஒரு விஷயமா இருக்கிறது தான் அப்ஒரிஜினல் அப்படின்னு சொல்றாங்க. பூமரங்கிறது ஒரு விளையாட்டு பொருள். அப்ஒரிஜினல் அப்படின்னா நம்மளோட கிளாசரி பிரபலத்தில் என்ன சொல்றாங்க, நேட்டிவ் ஆர் லோக்கல். இட்ஸ் சம்திங் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். அதுதான் இங்கிலீஷ்ல அதோட மீனிங்கா சொல்றாங்க. And what about the aboriginal boomerang Uncle Somu bought us all the way from Australia? பூமரங் கொண்டு வந்தார்ல, அது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. ஆஸ்திரேலியால கொண்டு வந்தார். டிமாண்டட் அரவிந்த். யூ கான்ட் டினை தட் இட் வாஸ் a great hit with everyone. நீ அதை மறுக்க முடியாது, அது எல்லாராலையும் அவ்வளோ ஆர்வமா ஏற்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு அரவிந்த் சொல்றான். Great hit indeed. Mrs. Krishnan didn't bother to hide her sarcasm and continued. Considering that the boomerang sliced through all the TV aerials in the neighborhood, caused permanent damage to several cars in the parking lot, and knocked out our watchman cold with the force you threw it. ஆமா ஆமா, ரொம்ப பெரிய விஷயம்தான். கிரேட் ஹிட் இன்டீட். ஏன் அத வந்து ஒரு மாதிரி நக்கலா சொல்றாங்க, கிண்டலும் இதுமா சொல்றதுதான் சர்க்காசம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சர்க்காசம் இங்கிலீஷ் மீனிங் இஸ் யூஸ் ஆஃப் ஐனி டு மாக் ஆர் கன்வே கண்டெம்ட். ஒண்ணு எதிர்க்கிறது, அந்த எதிர்க்கிற விஷயத்தை எப்படி சொல்லுவாங்க, ஒரு கிண்டலா ஒரு நக்கலா சொல்றதுதான் சர்க்காசம். SARCASM. இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் ஒரு கிண்டலும் கேலியுமா நக்கலா சொல்றதுதான் சர்க்காசம். ஆமாமா, அந்த பூமரங் தானே. இட் ஹட் ஸ்லைட்ஸ் த்ரூ ஆல் த டிவி ஏரியல்ஸ் இன் த நெய்பர்ஹுட். ஏரியல்ஸ் அப்படின்னா ஒரு ராட் வயர் வேர் சிக்னல்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட். இந்த வயர் இருக்கும்ல, இந்த டிவி கனெக்ட் பண்ற டிவி கனெக்ஷன் நம்ம வீட்டுல வச்சிருப்போம், வெளியில நிறைய கேபிள் கனெக்ஷன் வயர்ஸ் தான் இருக்கும்ல. சோ அது மாதிரி ஒரு விஷயம். இதுல என்ன சொல்றாங்க, அதெல்லாம் அது டேமேஜ் பண்ணிருக்கு. அது மட்டுமா, நிறைய கார்கள் அந்த பார்க்கிங் லாட்ல பார்க் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாமே நிறைய தொல்லையை கொடுத்துருக்கு அந்த பூமரங்க அவர் வாங்கி கொடுத்தது அப்படின்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொல்றாங்க அரவிந்த். நக்கல் கிண்டலுமா அவன் வந்து அவ்வளோ ஒரு பிடிச்ச விஷயமா சொல்றான். ஆனா இவங்க வந்து எதிர்க்கிறாங்க. ஏன்னா நான் தன் சுத்தி முத்தி இருக்கிற வீடுகளுக்கே அது ரொம்ப நஷ்டத்தையும் ஒரு தொல்லையும் ஏற்படுத்தி இருக்குல்ல. அதனால மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் அப்படி சொல்றாங்க. பட் zigzag is different. சோமு says we are sure to love zigzag. ஆனா சோமு சொல்றாரு, இது வந்து வித்தியாசமான ஒரு விஷயம், நீங்க கண்டிப்பா அதை விரும்புவீங்க. Soothed Dr. Krishnan, because the bird can talk and sing in about 21 different language, mostly African languages of course. Zigzag வந்து ஏன் வித்தியாசமான ஒரு பறவைன்னு சொல்றாங்க தெரியுமா? ஏன்னா அது 21 பாஷை, விதமான பாஷை பேசுமா, அதுவும் மோஸ்ட்லி ஆப்பிரிக்கன் லாங்குவேஜஸ். When it sings, it moves the listeners to tears. அது பாடிட்டுனா அப்படியே கேட்கறவங்களுக்கு வந்து அப்படியே கண்ணுல அப்படியே தண்ணியா வருமா, அவ்வளவு அழறா போல இருக்குமா, அவ்வளோ சூப்பரா பாடுமா அந்த zigzag பறவை. It's so much thoughtless way that reduce me to tears. அவரோட எண்ணங்கள் வந்து அவர் சொல்ற விதம் தான் எனக்கு இப்ப அழுகைய கொண்டு வருது அப்படின்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷனா கடுன்னு அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு இரிட்டேஷன் இருக்கும்ல. நமக்கு ஒருத்தர் சொல்றது ஒண்ணு பிடிக்கல அப்படின்னா, எனக்கு அவர் சொல்ற அவரோட எண்ணங்கள் தான் எனக்கு இப்ப அழுக வருது. அந்த பறவை பாடி வந்து பறவை பாடுறதுனால அழுகைய விட அவர் சொல்ற இந்த விஷயம் தான் எனக்கு அழுகைய கொண்டு வருது அப்படின்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொல்றாங்க. What a time to dump this multilingual talking singing bird on us. Here I'm tied up in knots trying to get my paintings together for exhibition next week. என்ன மாதிரி ஒரு நேரத்துல இந்த பறவை வந்து நம்ம தலையில கட்ட பாக்குறாங்க. பல பாஷைகள் பேசினா என்ன, பாடுறது வந்து அழகு கொண்டு விட்டாங்க. எனக்கு வந்து அவ்வளோ வேலை இருக்கு. நான் வந்து என்னோட பெயிண்டிங்கை வந்து எக்ஸிபிஷன்ல வந்து வெளிப்படுத்தணும், அதுல வந்து அவ்வளோ வேலையில நான் ஈடுபட்டிருக்கேன் இப்படிலாம் வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொல்றாங்க. எல்லாரும் அவங்க வந்து எதிர்க்கிறாங்க இந்த பறவையை தன் வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு. May I take Zigzag to school, Papa? Arvind, as always, was planning ahead. I want to display him in the science exhibition.
நான் வேணா ஸ்கூலுக்கு கூட்டுன்னு போட்டுமாப்பா அப்படின்னு அரவிந்த் கேக்குறான். ஏற்கனவே இப்ப ஒரு விஷயம் வருதுன்னா ப்ரீ பிளானிங்கா நிறைய பண்றதுனால he was planning ahead. நான் வேணா அதை சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல கொண்டு வைக்கிறேன், எல்லாரும் ஆர்வமா ரொம்ப வித்தியாசமா அதை பாப்பாங்கல்ல அப்படின்னு அரவிந்த் சொல்றான். when is Zizak coming papa? Maya was jumping up and down all excited. எப்போ வரப்போறாங்கப்பா அப்படின்னு மாயா ஒரே சந்தோஷமா மேலும் கீழும் குதிச்சுட்டு ரொம்ப ஆர்வமா கேக்குறான். Uncle Somu said he would send Zizak with his old cook Visu sometime today. அரவிந்த் சோமு என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஜிசாக் பறவையை வந்து அவரோட குக் சமையல்காரர் விசுட்ட வந்து நான் இன்னைக்கு கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. I'll have to leave for my clinic now. There he added as the doorbell rang, that's probably them. நான் இப்ப கிளினிக்கு கிளம்பணும் அப்படின்னு அவர் சொல்ற நேரத்துக்குள்ள பெல் அடிக்குது, டோர் பெல் அடிக்கிறது, அவங்களாதான் இருக்கணும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு. That's probably them and indeed it was. ஆமா அவங்கதான் அது. Come in Zizak, come in dear, caused Visu, and in tottered the strangest, weirdest looking bird the Krishnan family had ever seen. வா உள்ளவா ஜிசாக் அப்படின்னு அந்த குக் விசு வந்து ஒரு வீட்டுக்குள்ள அழைச்சின்னு வராரு. கோஆக்ஸ்ட் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நம்ம ஒருத்தரை செய்ய வைக்கணும், ஒருத்தரை வந்து பண்ண வைக்கணும்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவங்கள அப்படியே தன்மையா பேசி அந்த விஷயத்த நம்ம சொல்ற இதுக்கு வந்து சாதிச்சுப்போம்ல செய்யறதுக்கு. ஸோ கோஆக்ஸ் மீன்ஸ் டு சே தட் ஜென்ட்லி பர்சுவேட் டு டூ சம்திங். ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறதுக்காக ஒருத்தரை ஈர்க்கிற மாதிரி நம்ம பேசுறது, அதுதான் கோஆக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹியர் விசு இஸ் கோஆக்சிங் தட் பேர்ட், வா உள்ள வா, அத கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கணுங்கிறதுக்காக அதை அப்படி சொல்றேன். And in tottered the strangest, weirdest looking bird the Krishnan family had ever seen. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான, அது ஒரு மாதிரி ஆடுறதுதான். டாட்டர்ட்னா ஒரு தள்ளாடுறது, அதுதான் வந்து டாட்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வியர்டஸ்ட் ஒரு வித்தியாசமான ஒரு பறவை, இந்த மாதிரி கிருஷ்ணன் ஃபேமிலி வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, அந்த மாதிரி அவங்களுக்கு தோன்றது. About a foot and a half tall, its bald head was fringed with a crown of shocking pink feathers, while the rest of its plumage was in various shades of muddiest, sludgiest brown. அது வந்து 1.5 அடி உயரமா இருந்தாலுமே அதோட பால் ஹெட், அதோட தலை வந்து அது என்ன பார்டர்ல இருந்தது, ஃப்ரிஞ்ச்ட் அப்படின்னா பார்டர்ட். இட் வாஸ் பார்டர்ட் வித் a crown of shocking pink feathers. பிங்க் வண்ணத்துல வந்து இருக்கிற இறகுகளால அது நிறைக்கப்பட்டிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இட்ஸ் பிளமேஜ் வாஸ் இன் வேரியஸ் ஷேட் ஆஃப் மடியஸ்ட் ஸ்லட்ஜியஸ்ட் பிரவுன். பிளமேஜ் அப்படின்னா நிறைய ரெக்கைகள் சேர்ந்ததுதான். வேரியஸ் ஃபெதர்ஸ் கலெக்டிவ்லி டுகெதர் இஸ் கால்ட் அஸ் பிளமேஜ் அண்ட் தோஸ் வேர் இன் தி கலர் ஆஃப் ஸ்லட்ஜியஸ்ட் பிரவுன். ஸ்லட்ஜியஸ்ட் பிரவுன் அப்படின்னா இந்த ஈர மண் இருக்கும்ல, ஈர மண் வந்து எந்த நேரத்துல இருக்கும், ஒரு டார்க் பிரவுன் அந்த நேரத்துல இருக்கும்ல, அதுதான் ஸ்லட்ஜியஸ்ட் பிரவுன் அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் கர்வ் பீக் வாஸ் சன்ஃபிளவர் எல்லோ. அந்த வளைவா இருக்கிற அதோட பீக் வந்து என்ன நேரத்துல இருந்தா சன்ஃபிளவர் அந்த பூவோட மஞ்சள் அந்த நேரத்துல இருந்தா. இட்ஸ் ஐஸ் வேர் தி கலர் ஆஃப் கோலா ஹெல்ட் டு சன்லைட். அதோட கண் வந்து கோலாவோட கலர் இருந்ததுதான், இந்த வெளிச்சம் சூரியனோட வெளிச்சம் அதோட கண் படுறத. This is Zizak announced. This is Zizak announced Visu with a flourish. இதுதான் இந்த ஜிசாக் பறவை. ஒரே ஆச்சரியமா சந்தோஷமா சொல்றாரு விசு. யார் விசுங்கிறவ, இந்த சோமுவோட குக், அவர் பேர் தான் விசு, சமையல்காரர். His full name is Zigizhaga, King of the Tonga. அவர் வந்து அதோட முழு பேரை சொல்றாரு, Zigizhaga, King of the Tonga. How I'm going to miss him. நான் எப்படி அதை மிஸ் பண்ண போறேனே எனக்கு தெரியல. So beautifully he talks. He can even recite French poetry. அவ்வளோ அழகா பேசும் இந்த பறவை. அது மட்டுமா, பேசுறது மட்டும் இல்லாம பிரெஞ்சு போயட்ரி கூட அது பாடும் அப்படின்னு சொல்றாங்க. The object of all this praise was standing cool and unmoved with an expression of almost human grumpiness in his cola colored eyes. grumpinessனா ஒரு ரொம்ப கோபமா, இது எதுவுமே வந்து அதை வந்து பறவையை வந்து அசைக்கல. இவ்வளவு புகழ்ந்து பேசுறது, அது மட்டும் ஒரு கடும் கோபமா அது was in his cola colored eyes. Aravind finding that Zizak was sulkily refusing to say a word despite. ஆனா அரவிந்த் வந்து நோட்டீஸ் பண்றான், இந்த பறவை வந்து
ஒரு வார்த்தையுமே சொல்ல. அவர் வந்து இவ்வளவு பெருமையா பேசுறாரு. இந்த பறவை வந்து அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்படியே அமைதியா இருக்கு. Arvind finding that Zigzag was sulkily refusing to say a word despite all their efforts at striking a conversation, dashed into the kitchen to return with a plate heaped hurriedly with a sorry. Arvind finding that Zigzag was sulkily refusing to say a word despite all their efforts at striking a conversation, dashed into the kitchen to return with a plate heaped hurriedly with a juicy fruit, slices and some nuts. இவங்க இவ்வளவு பெருமையா பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பிளேட்ல வந்து நிறைய சாறு நிறைந்த ஒரு பழங்களும் ஒரு சில நட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க கிச்சன்ல இருந்து. Bored eyes brightened momentarily as Zigzag picked up a walnut. திடீர்னு அதோட கண் அப்படியே பளிச்சுன்னு பார்த்த அந்த Zigzag வந்து ஒரு வால்நட் அந்த நட்டை வந்து எடுத்தான். But refusing to speak, he dropped one wrinkled eyelid in a solemn wink. Excuse me, one minute. Momentarily as Zigzag picked up a walnut, but refusing to speak, he dropped one wrinkled eyelid in a solemn wink and flew clumsily to deposit the nut on the enormous chandelier hanging from the ceiling. அது வந்து தன்னோட ஒரு கண்ணை அப்படியே சுருக்கிண்டு, வைசண்ட் அப்படின்னா ட்ரை ஷ்ரங்கன் ஐலிட். அதோட கண் பகுதி வந்து ஒரு மாதிரி ட்ரையா இருக்கிறது. அதுதான் வந்து வைசண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது என்ன பண்ணித்தான் அந்த நட்டை வந்து இந்த சீலிங் மேல் தொங்க அந்த சீலிங் மேல அது கொண்டு வச்சிருந்தான். Bit by bit and in total silence, all the fruit on the plate was transferred to the chandelier and onto the blades of the ceiling fan. ஒன்னொன்னா அந்த பிளேட்ல இருந்ததெல்லாம் அது என்ன பண்ணித்தான், அந்த அத்தனை பழத்தையும் இந்த சீலிங் ஃபேன் மேல இருக்கிற அந்த பிளேட் அதை அணைச்சிருந்திருக்கு அந்த மொமெண்ட்ல, அது மேல இந்த பழத்தை கொண்டு வச்சிருந்தான் அந்த பறவை, ஜிக்ஸாக் பறவை. Then perching comfortably on a curtained rod, Zigzag dropped one wizened eyelid in another solemn wink as he sank his beak into plump guava. அதோட தன்னோட ஒரு மூக்க ஒரு கண்ணை இப்படியே மூடிட்டு another wink he sank his beak into plump guava. தன்னோட மூக்க இந்த plump guava மேல அதோட மூக்க வச்சுதான். Don't worry, children, Visu comforted as he left, noticing how disappointed they looked when Zigzag stubbornly refused to say a single word to them, even though they tried speaking to him in English, Hindi, Tamil, French. இந்த குழந்தைகளை பார்த்து கவலைப்படாதீங்க பசங்களா அப்படின்னு விசு வந்து கம்ஃபர்ட் பண்றாங்க, ஒரு மாதிரி கன்சோல் பண்றாங்க. என்னதான் இந்த குழந்தைகள் வந்து வெவ்வேறு பாஷைகள் இங்கிலீஷும் ஹிந்தியும் தமிழும் பிரெஞ்சு பேசினாலும் இந்த பறவை வந்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. Just wait till Zigzag settles down in this new home, then you can have a great time listening to him. இந்த வீட்டுல வந்து அது சுதாரிச்சுக்கிற வரைக்கும் தான் அது இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அது செட்டில் டவுன் ஆயிடுது அப்படின்னா நீங்க அதோட அவ்வளவு நல்ல நேரம் செலவழிப்பீங்க, அதோட நீங்க அப்படி பேச்சு கொடுத்துட்டே இருக்கும், நீங்களும் அதை கேட்டுட்டே இருப்பீங்க அப்படின்னு the cook Visu அவர் வந்து கன்சோல் பண்றாரு. As it happened, the children didn't have to wait more than 10 minutes to have a great time listening to Zigzag. For as soon as Visu left, Zigzag, still perched on the curtained rod, went off to sleep. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அது என்ன ஆயிடுது, அவர் கிளம்பி போயிட்டாரு விசு அந்த குக். அவர் அந்த பறவை என்ன பண்ணிட்டுன்னா, இட் perched on the curtain rod, அப்படியே பறவை ஏறி அந்த கர்டன் ராட் மேல ஏறி உட்காந்து தூங்கி போயிடுதான். அந்த மொமெண்ட் he fell asleep, he began to snore. தூங்குறது மட்டும் இல்லாம அது வந்து கொரட்டை விட ஆரம்பிச்சிருக்கான். he began to snore. And what a snore it was. என்ன ஒரு கொரட்டை. it began as a soft gumly sort of rumble, much like that which the stomach of a mildly hungry dinosaur might have made. ஒரு பசியில இருக்கிற டைனோசர் வயத்துல இருந்து வர சத்தம் மாதிரி ஆரம்பத்துல இருந்தாலும் அதுக்கு அப்புறம் போக போக என்ன ஆயிடுது, then it grew louder and louder and louder until it sounded as if a herd of elephants with a cold was trumpeting angrily in the room. நிறைய யானைகள் கூட்டமா சேர்ந்து அந்த சத்தம் போடும்ல with its trumpet, அந்த மாதிரி சத்தமா கேட்டுதான் அந்த பறவை விட்ட கொரட்டையில.
ஆரம்பத்துல வந்து வயத்துல பசியில இருக்கிற சத்தமா கேக்குறா போல இருந்தது. கூட்டமா யானைங்க வந்து கத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததான் அந்த zigzag விட்ட கொரட்டை சத்தம். Zigzag snore pounded their eardrums till their head ached. அந்த காது கிழிஞ்சு இந்த தலை வலி வர வரைக்கும் அந்த அளவுக்கு இருந்ததான் அந்த கொரட்டை சத்தம். In vain did they try to wake the snoring bird. 21 languages he is supposed to know, snorted Mrs. Krishnan. அவங்க இப்ப நக்கலா சொல்றாங்க, அவங்க வந்து எழுப்ப பாக்குறாங்க, இந்த பறவையா 21 பாஷை பேசுது அப்படின்னு நக்கலா சொல்றாங்க மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். Yet this bird chose to communicate only in Snorish, Snori, Snorian, Snorhili, Snoralu. அந்த கொரட்டையே அவங்க விதவிதமா அதுல சொல்லி காட்டுறாங்க. அது இதுதானே பண்றது, எங்க வெவ்வேறு பாஷை பேசும், 21 பாஷை பேசுங்கிறாங்க, இங்க என்னடான்னா இப்படி தூங்கிட்டு இருக்கு கொரட்டை விட்டுட்டு சத்தமா அப்படின்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் நக்கலா இங்க சொல்றாங்க. அடுத்த கிளாஸ்லயும் கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்த கிளாஸ்லயும் தொடர்ந்து பார்க்கலாம். இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாவது வேர்டிங்ஸோட டவுட், மீனிங் ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம். இந்த ஜிக்ஸாக் இந்த சப்ளிமெண்டரி போர்ஷன் வந்து நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு 5 மார்க்கர் கொஸ்டின், 8 மார்க்கர் கொஸ்டின் வந்து இதுல கண்டிப்பா நமக்கு இருக்க வேண்டிய ஒரு இருக்கிற சாப்டர். கட்டாயம் 5 மார்க்கரும் 8 மார்க்கர். ஸோ இதை வந்து நீங்க நல்லா படிச்சுக்கணும் இந்த சாப்டர்ஸ். ஜிக்ஸாக்கும் சரி, டெம்பெஸ்ட். டுடே வி ஆர் லுக்கிங் இன்டு ஜிக்ஸாக். அப்புறம் அடுத்த இது பார்க்க டெம்பெஸ்ட். ஸோ இது ஒரு ஸ்கோரிங் சாப்டர். நீங்க என்ன தெளிவா என்னன்னா கிளியரா புரிஞ்சுனீங்கன்னா இட் இஸ் a scoring chapter. Okay, I will continue the rest of the chapter in the upcoming class. அடுத்த கிளாஸ்ல நான் இதை கண்டினியூ பண்றேன். இன்னி கிளாஸ் நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.